ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 4. எபிசோடு 3 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மளால் அந்த வைஸ் கேப்டன் கிட்ட தன்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். கிளானுக்கிட்ட பேசி அவங்களுக்கு சரியான ரிவார்டை வாங்கி தரதா சொல்ல அந்த 10 வயசு பையன் ஒரு மெச்சூர்டான லீடர் மாதிரி பேசுகிறத பார்த்து முருகா ஷாக் ஆயிடுறான். நம்ம ஆளோட பேச்சை வச்சு இவன் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவான்னு யோசிக்கிறான். நம்ம ஆள் உண்மையிலேயே பெஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறத உணர்ந்து முருகா தன்னோட ஆளுங்க கிட்ட நம்ம ஆளுக்கு ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்கிறான். இப்போ அவங்க கிளம்புற டைம். அந்த துரோகியோட பாடியை எனிமீஸுக்கு ஒரு வார்னிங்காக அங்கேயே விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு அவங்க 2 மணி நேரம் நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மால் இந்த விஷயத்தில் ஜில்லி மேலே தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். ஏன்னா ஒரு 9 ஸ்டார் நைட்டான காணாமலே அவங்க தந்திரத்தை கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் ஜில்லிக்கு இன்னும் நடந்ததை நினச்சி கவலையாக இருக்குது. நம்ம ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. ரன் கேண்டல்ஸில் குழந்தைய வளர்க்குற முழு பொறுப்பும் என்னோடது தான். லாஸ்ட் லைஃப்லையும் ஜில்லி இப்படி தான் இருந்தா. ஆனால் சோகமாக அவளை ஒரு டேலண்ட் இல்லாத பையனுக்கு வேலைக்கு வச்சதுக்காக கிளான் பெருசாக கண்டுக்கல. ஜில்லி ரொம்ப அன்பானவ. அவன் நம்மால் ஒருபோதும் குறை சொல்லலை. நம்மால் கிளானை விட்டு வெளியேற்றப்ப கூட அவனை காப்பாற்ற முடியலையேன்னு அழுது மன்னிப்பு கேட்டா. மாலோட லைஃப்ல பார்த்த ஒரே லாயலான ஆள் அவ தான். இந்த பொண்ணு தன்னையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதால நம்மால லைட்டாக கடுப்பாகி என்னை பாதுகாக்க நான் நம்புகிற ஒரே நைட்டு நீ மட்டும்தான்னு சொல்கிறான். ஜில்லியும் யங் மாஸ்டரோட அந்த பவர்ஃபுல் வார்த்தைகளை நினைச்சு உருகி போறா. மாலை அவளை வருத்தப்பட வேணாம்னு நினைக்கிறான்னு அவ இப்போ புரிஞ்சுக்கிறா. அவ இப்போ நம்மால இம்ப்ரெஸ் பண்ண தன்னோட பெஸ்ட்டை கொடுக்க ரெடி ஆகுறா. ஒரு வழியா வில்லேஜுக்கு வந்ததும் இந்த அட்டாக்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுற ஏதோ ஒரு மான்ஸ்டர் சம்மந்தப்பட்டிருக்குன்னு நம்மால ஸ்ட்ராங்கா நம்புறான். மாலால மான்ஸ்டர்ஸை விட சூப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இதனால நிறைய கிரைம்ஸ் நடந்திருக்கு. பூபார் வரதால விஷயம் டஃப் ஆக போகுது. ஆனால் பாஸ்ட் லைஃப்பில் அவன் அரெஸ்ட் ஆன ஞாபகம் வர இந்த லைஃப்பில் இவனை நம்ம டீமில் சேர்த்துக்கலாம்னு நம்ம ஆளை பிளான் பண்ணுறான். பூபாரோட பழைய பிளான் நம்ம ஆளை கிட்டத்தட்ட கொன்னே போட்டுருச்சு. இப்போ பயங்கர டயர்டாக இருக்க நம்ம ஆள் பெட்டில் விழ ஜில்லி ஹெல்ப் பண்ணுறா. நம்ம ஆள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது விண்டோவுக்கு வெளியில் ஒரு பூனை இருக்கு. உத்து பார்த்தா அது பூனையா மாறின முராக்கன் பூனையா மாறி நம்மால ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. நம்மால அதை உள்ள விட கடுப்பான முராக்கன் நம்மால திட்ட உடனே மனுஷ உருவத்துக்கு மாறுது. ஆனா அவசரத்துல செம்ம மொக்கையா நம்ம ஆளோட டெஸ்கில் போய் இடிச்சு காமெடி பண்ணுது. சத்தம் கேட்டு ஜில்லி உள்ள ஓடி வந்து அந்த ஆளை கொல்ல ரெடி ஆகுறா. ஆனா முராக்கனுக்கு இவ செஞ்ச ஸ்ட்ராபெரி பைஸ் ஞாபகம் வர சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கோம்னு நினைக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு தன்னோட நிலைமையை நினைச்சு செம்ம கவலை ஆகிடுது. மாலு உண்மையை சொல்லி முராக்கனை கிளானோட கார்டியன் டிராகன் இன்ட்ரடியூஸ் பண்றான். ஜில்லி ஷாக் ஆகி மன்னிப்பு கேட்குறா. அப்போதான் அவளுக்கு புரியுது நம்மால இவ்வளவு நாளா முராக்கனுக்கு தரதுக்காக தான் அவகிட்ட ஸ்ட்ராபெரி பைஸ் கேட்டு வாங்கியிருக்கான்னு. இதை கேட்டதும் ஜில்லி ஷாக் ஆகுறா. யங் மாஸ்டரால் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஆளுக்கு காட் ஆஃப் டார்க்னஸ் கூட டீல் இருக்குன்னு தெரிஞ்சும் அவள் சப்போர்ட் பண்ணுறா. அதனால தான் நம்மளால் அவகிட்ட எல்லா உண்மைகளையும் சீக்கிரட்டாக வச்சுக்க சொல்கிறான். முதல்ல கார்டியன் டிராகனை நம்பினாலும் அது அடிக்கடி தடுக்கி விழுற காமெடியை பார்த்து இதை நம்பலாமான்னு ஜில்லி டவுட் படுறா. அப்புறம் அவங்க போர்ட்டலுக்கு வர முருகாவோட வேலை முடியுது. நம்மளால ஃபியூச்சரில் என்ன மாதிரி மாசாலா வருவான்னு பார்க்க அவன் ஆவலாக இருக்கான். ஜில்லி மாதிரி பெரிய ஃபைட்டர் ஏன் மெர்சனரி குரூப்பை விட்டுட்டு ரன் கேண்டல்ஸ் கூட வந்தான்னு முருகா யோசிக்கிறான். அவ பதிலே சொல்லாம நம்மளோட கிளம்புறா. போர்ட்டல் ஆளுங்க இவங்க ரன் ஹேண்டல் நோபல்னு தெரிஞ்சதும் வேகமா அனுப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் தராங்க. நம்மளோட மேஜிக் பவரை கிளான் கிட்ட சொன்னா டேஞ்சர்னு ஜில்லி கவலைப்படுறா. நம்மளும் தன்னோட பவரை சீக்கிரட்டாக வச்சுக்கவே பிளான் பண்ணுறான். அப்போ சடனாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டில் ஜில்ஸ் கிளானை சேர்ந்த ஒரு நோபல் மேஜர் நம்மால் அங்கே பார்க்குறான். அந்த நோபல் வெறுப்பை காட்டினாலும் பூனையால் அட்ராக்ட் ஆகுறான். ஆனால் முராக்கன் அவனை ஒரே கீரலாக கீறி பதிலடி கொடுக்குது. நம்மால் செம்மக்கூலாக இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறவன் வெரடின்னு தன்னோட பேரை சொல்லி நம்ம ஆளுக்கிட்ட கை கொடுக்குறான். இந்த வெரடின் ஃபியூச்சரில் பெரிய டேலண்டட் சோர்சரஸ் ஆக போகிறவன். நம்ம ஆள் அலர்ட் ஆகி உன் ஆளுங்க என் முன்னாடி ஸ்வாடை உருவி இருந்தா இந்நேரம் செத்துருப்பாங்கன்னு வெரடின் கிட்ட ஸ்ட்ரைட்டா வார்ன் பண்ணி மாஸ்க் காட்டுறான். அவன் ஜோக்குன்னு நினைக்க நம்ம ஆளு நான் விளையாடலன்னு மிரட்டுறான். வெரடின் நம்ம ஆளோட கெத்தை பார்த்து பயந்தாலும் சண்டையை பெருசு பண்ணாதுன்னு சொல்றான். அதுக்கு நம்மால் நம்ம அப்பாங்களாம் பெரிய ஆளுங்க, நம்ம சின்ன பசங்க,
நம்ம சண்டைக்காக அவங்க போருக்கு வரமாட்டாங்கன்னு நம்மால் சொல்ல வெரடின் இம்ப்ரெஸ் ஆகுறான். ஆனால் நம்மால் டிராவல் முடிகிற வரைக்கும் சைலண்டாக இருன்னு ஆர்டர் போட வெரடின் இப்போ நம்ம ஆளோட ஃப்ரெண்டாக ஆசைப்படுறான். அதனால் வெரடின் ஃப்யூச்சரில் உன்னை எனக்கு ஈக்குவலான ரைவலாக மாற்றுவேன்னு சவால் விடுறான். நம்மால் இவ்வளோ மிரட்டியும் வெரடின் கூலாக இருக்கிறத பார்த்து நம்மால் ஷாக் ஆகுறான். அப்போ டெலிபோர்ட்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. உன்னை திரும்ப பார்க்க வெயிட் பண்ணுறேன்னு வெரடின்னு சொல்ல நம்மால் அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறான். ஒரு வழியாக நம்மால் வந்து இறங்குறான். பெட்ரோன்ற பட்லர் அவங்கள வெல்கம் பண்ணி ரன்ஹேண்டல் ஃபேமிலி மெயின் ஹவுஸான கார்டன் ஆஃப் ஸ்வாடுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த கார்டனில் ஒரு வெப்பனை மார்க் பண்ணுறது தான் இந்த கிளானில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கௌரவம். பாஸ்ட் லைஃப்பில் நம்மளால இதையெல்லாம் நினச்சி ஏங்கனா, ஆனால் நம்ம ஆளோட வீக்னஸ் அவனை முட்டாளாக்கிடுச்சு. இப்போ புது மைண்ட் செட்டோட இருக்கிறதால இந்த ஹவுஸில் லைஃப் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறான். அப்போ சடனாக அங்கே நம்ம ஆளோட அம்மா ரோசா ரன்ஹேண்டாலையும் பிரதர் சிரியனையும் மீட் பண்ணுறான். ஆளு கூட இருக்கிற பூனையை பார்த்து சிரியன் ஆச்சரியப்படுறான். இது என்னோடதுன்னு நம்மளால் கெத்தா சொல்ல அதை அவனுங்க திமிரா பார்க்குறாங்க. அதுக்கு கிட்டி ரன்ஹேண்டல்னு நம்மளால் பேர் வைக்க ஃபேமிலி பேரை ஒரு பெட்டுக்கு வச்சு அசிங்கப்படுத்துறான்னு பிரதருங்க கடுப்பாகிறானுங்க. சிரியனும் ஏன் இந்த பேருன்னு கேட்குறான். அம்மாலும் சொல்கிறான், அந்த பூனைக்கு நான் பொறுப்பேற்றுக்க விரும்புகிறதாவும் அது தனக்கு தான் சொந்தம்னு கெத்து காட்டுறான். ரன்ஹேண்டல் பேரை சுமக்கிறது பெரிய பாரமாக இருந்தாலும் அதை பார்த்துக்கறடி. யாராவது பெட்டை டச் பண்ணால் நம்ம ஆள் சும்மா விட மாட்டான். நம்மளோட இந்த எனிமீஸை உருவாக்குற டேலண்ட்டை பார்த்து சீஃப் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. நம்மளும் எனிமீஸ் கூட சண்டை போடுறதை தவிர்க்க மாட்டேன்னு சொல்ல அப்பாவுக்கு இந்த ஆட்டிடியூடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே 4 வருஷம் ஓடிடுது. இப்போ நம்ம ஆளுக்கு 14 வயசு. 2 ஸ்டார் நைட்டு. அதுக்கப்புறம் கான் கூட நம்ம ஆளோட ட்ரைனிங் முடிஞ்சு அடுத்த செஷன் லூனா கூட ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆள் ஃபேமிலியோட லஞ்சு சாப்பிடாம பெட்ஸ் கூட சாப்பிட விரும்புகிறான். வெலப் நம்ம ஆளுக்கு லஞ்சு கொண்டு வரான். வெலப் ரொம்ப சைலண்டானவன், சீக்கிரமே கிளானை விட்டு தூக்கப்பட போகிறவன். நம்மளால் அவன் கிட்ட இவ்வளவு சைலண்டாக இருக்காத, எல்லாரும் உன்னை லோவாக பார்க்குறாங்கன்னு சொல்கிறான். தன்னோட டேலண்ட்டை நினச்சி பெருமைப்பட சொல்கிறான். ஏன்னா அவனும் ஒரு ரன்ஹேண்டல் கேடட் தான். ஆனால் தனக்கு கம்மி மார்க்ஸ், மொக்கையான ஃபைட்டிங்னு வெலப் ஃபீல் பண்ணுறான். இருந்தாலும் ரன்ஹேண்டல் கேடட் ஆகுறது பெரிய விஷயம்தான். பாஸ்ட் லைஃப்பில் இவ்வளோ கூச்ச சுபாவம் உள்ள பையன் எப்படி பெரிய த்ரெட்டாக மாறி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நம்மால் யோசிக்கிறான். கரண்ட் லைஃப்பில் வெலப்புக்கு அப்படி நடக்காமல் தடுக்க நம்மால் பிளான் பண்ணுறான். வெலப் கிளான்லேயே நீடிச்சு இருக்கணும்னு நம்மால் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்புறம் தன்னோட ஓன் பவரை செக் பண்ணுறான். வர வருஷங்களில் 3 ஸ்டார் ஸ்குவாட் ஸ்கில்லை ரீச் பண்ண போகிறான். ஆனால் இப்போதைக்கு லூனா கூட ட்ரைனிங் பண்ண கிளம்புறான். லூனா நம்ம ஆள்கிட்ட நேற்றை விட டிஃப்ரெண்ட்டாக ட்ரைனிங் பண்ண சொல்கிறா. மைண்டையை யூஸ் பண்ணி ஃபைட்டிங்கை இமேஜின் பண்ண சொல்கிறா. இது ஒரு அட்வான்ஸ்டு மெடிடேஷன் மாதிரி. 7 ஸ்டார் நைட்ஸ் மட்டும் மாஸ்டர் பண்ணுற ஸ்கில். நம்ம ஆளுக்கு ஏன் இதை இவ்வளவு சீக்கிரம் கற்று தராங்கன்னு புரியல. ட்ரைனிங்கில் 6ஆவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நம்ம ஆளு குழம்புனாலும் சிஸ்டர் அட்வைஸை நம்பி ஃபுல் ஃபோக்கஸோட அந்த டெக்னிக்கை கற்றுக்குறான். ட்ரைனிங் முடியுது. இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு நைட்டுக்கு நம்ம ஆளோட ஃபோக்கஸ் லெவல் வேற லெவலில் இருக்குன்னு லூனா ஷாக் ஆகுறா. நம்மளால சீக்கிரமே இன்னும் பெரிய பவரை அன்லாக் பண்ண போகிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.